மக்களை சந்திக்கிற போது செல்லுகிற இடமெல்லாம் நிர்வாக திறனற்ற சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய பொம்மை முதலமைச்சர் வாரிசு அரசியலை நடத்துகிற குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி விவசாயிகள், ஏழை எளியவர்கள், மாணவர்கள் என ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விளிம்பின் கடைநிலையில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், பாதுகாக்கப்பட்ட சட்ட ஒழுங்கு, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, சுகாதாரத்துறை என அனைத்து துறையிலும் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக உருவாக்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எடப்பாடியாரை தேர்ந்தெடுக்க 10 ஆண்டு காலம் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது பல்வேறு வளர்ச்சி பணிகளை கொண்டு வந்திருக்கிறோம். அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறுகிற வகையிலே பல்வேறு முன்னோடி திட்டங்களை பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, விவசாயம், சுகாதாரம் என்று இந்த மாநில வாழ்க்கையின் 4 பரிணாம வளர்ச்சியாக இருப்பது இந்த 4ம் தான். இந்த 4ஐயும் பெரம்பலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய போது 10 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றியிருக்கிறேன். திட்டங்களை சொல்லி திடமாக, தீர்க்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே எங்களுடைய ஒப்பீரற்ற வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார். ஆட்சி அமைந்தவுடன் குடும்ப அட்டை உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் கருணை தொகையாக 10,000 வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். மகளிருடைய வேலைப்பளுவை குறைப்பதற்காக அவர்களுடைய பொருட்களை சேர்த்து வைத்துக் கொண்டு வேண்டிய நேரங்களில் பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் பிரிட்ஜை, குளிர்சாதன பெட்டியை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். பெண்களுக்கு மட்டும் கட்டணமில்லா பேருந்தை தந்தவருக்கு மத்தியில் ஆண்களுக்கும் நாங்கள் கட்டணமில்லா பேருந்தை உருவாக்கி தருவோம். ஆணுக்கு நிகராக இருசக்கர வாகனத்தில் மகளிரும் பட்டாம்பூச்சியாய் சிறகடித்து வேலைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக 50% மான வேலையான 25,000 ரொக்கத்தையும் வழங்கியிருக்கிறார் என்று அடுக்கானுக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை மக்களிடத்திலே, அனைத்து சமூக மக்களிலும் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆகையால் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பிரகாசமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.